எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்பரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 4வது சர்க்கம். மனோஜவம் மாருததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமி. பார்க்கலாம். ஹனுமான் லங்கையில் சுற்றி வந்தது. லங்கா நகரம் மிக சிரேஷ்டமானது. அதன் அதிதேவதையான லங்காதேவி இஷ்டப்பிரகாரம் உருவெடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அவளை ஹனுமான் தனது வீரத்தினால் வெற்றி கொண்டு அந்த லங்காபுரியில் இரவில் பிரவேசித்தார். வாயில் பக்கத்தை தவிர்த்து கோட்டை மதில் சுவரின் மேல் தாவிச் சென்று நுழைந்தார். நண்பர்கள் இல்லத்திற்கு நேர் வழியாக செல்வது மரபு. ஆனால் இது எதிரி இல்லமாதனால் இதற்கு குறுக்கு வழிதான் உச்சிதம் என்று ஹனுமான் நினைத்தார். சுக்ரீவனின் நலத்தை நாடிய ஹனுமன் அதே சமயம் ராவணனுக்கு கேடு ஏற்பட வேண்டும் என்று எண்ணி தனது இடது காலை வைத்து லங்காபுரியில் நுழைந்தார். வாஸ்தவத்தில் ஹனுமானின் கால் பதித்தது சத்ருவின் தலையில்தான். பலம் பொருந்திய வாயுமைந்த நிறவில் நுழைந்த ராஜபாட்டை வழியாக சென்றார். அந்த ராஜ வீதிகள் பூக்கள் அங்கங்கே சிதறி ஓர் அழகை ஏற்படுத்தின. அழகிய லங்காபுரியில் சுற்றி சுற்றி வந்தபொழுது ஹனுமான் பலவகை ஒலிகளை கேட்டார். சில இடங்களில் ஜனங்களின் ஆரவார சிரிப்புகள் கேட்டன. சில இல்லங்களில் வஜ்ரம் அங்குசம் போன்று மிக உறுதியாக இருந்தன. சில இல்லங்களின் சாளரங்கள் வைரக் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இல்லங்கள் ஆகாயம் மேகங்களால் அலங்கரித்து இருப்பது போல் அந்த நகரம் சிறந்த மாளிகைகளால் அழகாக விளங்கிற்று. அப்பொழுது மங்களகரமாக இருந்த அரக்கர் கணங்களின் இல்லங்களால் ஒளிமிகுந்ததாக லங்கை இருந்தது. இப்படிப்பட்ட பல இல்லங்களை கொண்டிருந்த லங்கா நகரம் எல்லாப்புறமும் அழகாக காட்சியளித்தது. சில இல்லங்கள் வெண்மேகங்களைப் போல வெள்ளை நிறத்தில் இருந்தன. சில மாளிகைகள் விதவிதமாக பற்பல வண்ணங்களிலும் காட்சியளித்தன. வேத பட்டனம் செய்த சில ராட்சசர்களை, ராவணனை பற்றி துதிப்பாடியவர்களையும் வீர கர்ஜனை செய்த பல அரக்கர்களையும் ஹனுமான் பார்த்தார். பெரிய அரக்க சேனை ராஜவீதியை சுற்றி நின்றிருந்தது. நகரில் மத்திய கேந்திர ஸ்தானத்தில் சாரண அரக்கர்கள் பலர் இருந்தனர். சிலர் மொட்டையடித்துக் கொண்டிருந்தனர். சிலர் மாட்டுத்தோல் ஆடையை உடுத்தியிருந்தனர். சிலர் தங்கள் முஷ்டிகளில் தர்ப்பங்களை வைத்திருந்தனர். சிலர் கையில் கூடம் முத்கரம் போன்ற ஆயுதங்கள் ஏந்தியிருந்தனர். சிலர் கைத்தடிகளையே ஆயுதமாக ஏந்தியிருந்தனர். சிலருக்கு வாய் கோணலாக இருந்தது. சிலருக்கு அங்கங்கள் கரடுமுரடாக இருந்தன. சிலர் பீரங்கிகளை பிடித்திருந்தார்கள். சிலர் குள்ளர்கள். சிலர் கதவு தாழ்பாள்களை பெயர்த்து அதை ஆயுதமாக வைத்திருந்தனர். சிலர் பளபளவென்று விசித்திரமான கவச்சங்கள் அணிந்திருந்தனர். சிலரை பார்த்தால் அவர்கள் மிகவும் பருத்தவர்கள் என்றோ, மிகவும் இளைத்தவர்கள் என்றோ, மிகவும் நெட்டையானவர்கள் என்றோ, குட்டையானவர்கள் என்றோ கூற முடியாது. இன்னும் சிலரை பார்த்தால் அவர்கள் மிகவும் வெண்மையானவர்கள் என்றோ, மிகவும் கருப்பானவர்கள் என்றோ, மிகவும் குள்ளமானவர்கள் என்றோ கூற முடியாது. சில உருவங்கள் விகாரமாயிருந்தன. சிலர் கையில் பெரிய கொடிகள், சிலர் கையில் சிறிய கொடிகள். சிலரிடம் எரி கயறு ஆயுதமாக இருந்தது. சிலர் மாலைகள் அணிந்திருந்தனர். சிலர் சந்தனம் பூசிக்கொண்டிருந்தனர். சிலர் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருந்தனர். சிலர் பலசாலிகளிடம் வஜ்ராயுதங்கள் இருந்தன. அரக்கர்களின் கேந்திரப்பாட்டை கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் இருந்ததை வானரன் பார்த்தார். அந்த புறத்திற்கு எதிரில் ராவணேஸ்வரனால் கட்டளையிடப்பட்டு பாதுகாப்பு சேனை நிறுத்தப்பட்டிருந்தது. பிறகு ஹனுமான் அரக்கரசரின் கீர்த்திமிக்க அரண்மனையை பார்த்தார். அது மலையின் சிகரத்தின் மீது அமைந்திருந்தது. அதன் தோரண வாயில்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. அதை சுற்றியிருந்த அகழிகள் தாமரைகள் அழகாக மலர்ந்திருந்தன. மகாகபி மிக பாதுகாப்பாக இருந்த மதில் சுவர்களை பார்த்தார். அரண்மனையே ஒரு சொர்க்கத்தை போன்றிருந்தது. அது தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. திவ்யமான மங்கள வாத்தியங்கள் அதில் ஒலித்து கொண்டிருந்தன. அங்கங்கே குதிரைகளின் கனைப்பு சப்தங்கள் கேட்டன. மக்கள் அணிந்திருந்த ஆபரணங்களின் சலசலப்பும் துல்லியமாக கேட்டன. அங்கே ரதங்கள், வாகனங்கள், விமானங்கள், யானைகள், குதிரைகள் யாவும் இருந்தன. 4 தந்தங்களை கொண்ட சில யானைகள் வெண்மேகங்களை போன்றிருந்தன. அரண்மனை வாயில் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிராணிகள், பட்சிகள் மதர்ப்பாக உலாவிக் கொண்டிருந்தனர். அரண்மனை ஆயிரக்கணக்கான ராட்சச வீரர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்த ராட்சச ராஜனின் அரண்மனையில் வானரன் நுழைந்து பின் அந்தப்புரத்துக்குள் நுழைந்தார். அது தங்கம், ஜாம்பூநாதம் போன்ற உயர்ந்த உலோகத்தால் இழைக்கப்பட்ட மதில் சுவரால் சூழப்பட்டிருந்தது.
விலையுயர்ந்த முத்து மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தது. உயர்ந்த அகில் சந்தனம் முதலியவற்றின் நறுமணம் தூபம் கமழ்ந்திருந்தது. இப்படியாக ஆஞ்சநேயர் நகரத்துக்குள் நுழைகிறார். இந்த சர்க்கம் முடிந்தது. 4வது சர்க்கம். நாளைக்கு 5வது சர்க்கம் பார்க்கலாம். ஜெய் ஹனுமான்.